எபிசோட் 2. அம்மா, என்னடா உன் பொண்டாட்டி அடிச்சதும் உடனே கத்துற? அதுக்குள்ள உன்னை மயக்கிட்டாளா என்ன? அட நீங்க வேறமா, ஒரு காஃபி கேட்டேன், இன்னும் அவ அதை கொண்டு வரல. டேய், என்னடா பேசுற? உங்க அம்மா உன் பொண்டாட்டி அடிக்கிறா, அத பத்தி கொஞ்சம் கூட கேட்காம நீ காஃபி கொண்டு வரலன்னு கத்துற என்று கோபமாக தன் மகனை திட்டினார் பாண்டியன். அப்பா, அம்மா தப்பு பண்ண மாட்டாங்க. அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா, அதனாலதான் அடிச்சிருப்பாங்க. இதுல நான் கேக்குறதுக்கு என்னப்பா இருக்கு? எனக்கு தேவையானது ஒரு காஃபி, அத கொண்டு வராம அவளோட இஷ்டத்துக்கு இங்க வந்து நின்னுட்டானா அப்புறம் எனக்கு என்னப்பா மரியாதை என்று கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் சொன்னவன், என்னடி வேடிக்கை? போய் சீக்கிரமா காஃபி போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வா. இங்கேயே நின்னு எவ்வளவு நேரத்தை ஓட்ட போற என்று அவன் கத்தவும் எதுவும் பேசாமல் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் தமிழ். அவள் அவ்வாறு தலை குனிந்து செல்வதை பார்த்து வெற்றி புன்னகை ஒன்றை உதிர்த்தாள் வனஜா. தன் கைகளால் தன் மகனை சுற்றி போட்டு விரல்களை தன் நெற்றியில் வைத்து மடித்தவர், ராசா எப்படி பொண்டாட்டிய அடக்கி வைக்கிறான் பாரு, ஆம்பளை புள்ளனா இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்ல அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து தன்னுடைய தலையில் அடித்துக் கொண்டு உள்ளே சென்றார் பாண்டியன். மீண்டும் அவன் மாடிக்கு சென்றுவிட அவளோ காஃபி போட்ட பிறகு அதை மேலே எடுத்துச் சென்றாள். அவள் கதவை திறக்கும் முன்னால் அந்த பக்கம் பேசிக் கொண்டிருந்தது அவளுடைய காதில் விழுந்தது. இங்க பாரு அபிநயா, நீ சொல்றது எனக்கு புரியுது, தப்பு என் மேலதான், நான் உன்கிட்ட அதை பத்தி சொல்லி இருக்கணும் என்று அவன் அவளிடம் இதுவரை காட்டாத ஒரு மென்மையான குரலில் அந்த செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான். அதை கேட்டதும் அவளுக்குள் அவளை அறியாமலேயே பொறாமை உணர்வு தலை தூக்கினாலும் அமைதியாக காத்திருந்தாள். இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நீ எப்படி என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாம்? நான் உன்னை நம்பிதான் இருக்கேன்னு மறந்துட்டியா? எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனடியா நீங்க கிளம்பி வா, நீங்க வந்து என்ன உன் கூட கூட்டிட்டு போ என்று கட்டளையாக அந்த பெண் அவனிடம் சொல்லவும் தன் தலையில் கை வைத்து தேய்த்து கொண்டு ஒருவித சோர்வான குரலில், புரிஞ்சுக்கோமா, என்னால இப்ப அங்க வர முடியாது, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்றான். அதை கேட்டதும் மறுபக்கம், என்னடா என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் நீ ஒண்ணு காமிச்சிட்டல்ல. பணக்கார வீட்டு பொண்ணு, அழகாவும் அறிவாவும் அதோட பல மடங்கு சொத்துக்களோட இருக்கா. உனக்காக எது வேணாலும் பண்ண தயாரா இருக்கா. உன்னை உருகி உருகி காதலிக்கிறா. தன்னோட சொந்த குடும்பத்தையே எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அவளோட ஒரு இரவையும் கழிச்சுட்ட, அதனால அவ உன் மண்டையில ஏறி உட்கார்ந்துட்டால. இனிமே நான்லாம் உன் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டேன் இல்ல, அப்படித்தானே என்று கோபமாக அந்த பெண் சொல்லவும், ஏய் என்ன நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அவ மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அபிநயா. என்ன அவ்வளோ சீப்பான ஆம்பளன்னு நினைச்சிட்டியா? நான் போய் அவளை என்று சொல்லிக் கொண்டு திரும்பியவன் அங்கு கதவோரம் நின்று கொண்டிருப்பவளை பார்த்ததும் அமைதி அடைந்தான். சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நிஜமாவே ஆபீஸ்ல ஒரு ஒர்க் வந்துருச்சு. நான் டைம் கிடைக்கும் போது உனக்கு கால் பண்றேன். கண்டிப்பா நீங்க வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த அழைப்பை துண்டிக்க அவன் எதிரே வந்து அந்த காஃபியை நீட்டினாள் தமிழ். அந்த காஃபியை வாங்கியவனோ அதை கீழே ஊற்றியபடி கிளாஸை கீழே போட்டு உடைக்க அதை பார்த்ததுமே அவளுக்கு எதுவும் புரியவில்லை. நல்லாதானே இருந்தா என்ற அதிர்ச்சியில் அவன் முகத்தை அவள் பார்க்க வேகமாக அவள் கழுத்தில் கை போட்டு தன் அருகே இழுத்தவன் அவள் உடலை தன் உடலுக்கு அருகே கொண்டு வந்து, என்னடி ஒட்டு கேக்குறியா? இல்லங்க, காஃபி கொடுக்கதான் வந்த, சத்தியமா என்றாள் தமிழ் பயத்துடன். பரவாயில்லையே, கல்யாணம் ஆகிய அடுத்த நாளே உனக்கு சந்தேகமெல்லாம் வந்திருக்கு என்று அவன் சொல்லவும், ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓ அப்படியா என்று சொல்லிக்கொண்டு அவளுடைய முகத்தை கவனித்தவன் அவளின் செம்மை நிறத்தில் கண்களை கவரும் வண்ணம் இருந்த அந்த இதழ்களை கவனித்தான். அவனுடைய விரல்களால் அதை அவன் அழுத்தி பார்க்கவும் சட்டென்று மேலும் சிவப்பு நிறம் கூடியது அவளுடைய இதழ்கள். அதில் ஆர்வம் கொண்டவனாய் அவள் முகத்தருகே தன் முகத்தை அவன் கொண்டு செல்லவும் அவன் செல்போனில் பேசிய போது அவள் கேட்டது இப்போது நினைவிற்கு வந்தது. அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. உடனடியாக அவனுடைய நெஞ்சில் கை வைத்து பின்னால் தள்ளினாள் தமிழ்.
அதில் அவன் தடுமாறி கீழே சென்று விழப்போக பின்பு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி நின்று கொள்ளவும் அவளுக்கே அதன் பிறகுதான் தான் என்ன செய்தோம் என்பது புரிந்தது. அவன் கண்களில் இவ்வளவு நேரம் இருந்த ஆசை ஆத்திரமாக மாறியது. அவளை அவன் முறைக்கவும், மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல, ஒரு பதட்டத்துல என்று ஏதோ சொல்ல வரவும் அவள் தள்ளிவிட்டதால் கலைந்த சட்டையை சரி செய்து கொண்டவனோ அதன் பட்டனை போட்டுக்கொண்டே அவளை பார்த்தான். ஆசையா முத்தம் கொடுக்க வந்தா தள்ளி விட்டுட்டல்ல, உனக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும் என்று தனக்குள் முணங்கிக் கொண்டவன், சரி இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீயா எனக்கு முத்தம் கொடு. அப்படி மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தேவையில்லாத விளைவுகளெல்லாம் நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் தமிழ். அவளுடைய பீதியடைந்த முகத்தை பார்த்தவனோ, என்னடி இப்படி முழிக்கிற, முத்தம் கொடுக்க தெரியாதா என்ன? அதெப்படி தெரியாம இருக்கும்? என் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு பல முறை முத்தம் கொடுக்கிற மாதிரி கனவு கண்டு இருப்பல்ல என்று கேட்கவும், சிச்சி, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சதில்ல என்றாள் தமிழ். ஓ, நீ நினைச்சியோ நினைக்கலையோ, ஆனா இப்போ நீ பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணு என்று அவன் சொல்லவும் உடனடியாக தமிழ், நான் எப்படிங்க என்று அவள் நாணத்துடன் கேட்க, நேத்து ராத்திரி முழுக்க நான் உனக்கு எப்படி கொடுத்தேனோ அப்படித்தான். அச்சோ, என்னால முடியாது. அதை கேட்டதும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அவன் முகம் அவளை பார்த்து முறைக்க தொடங்கியது. அதனை உணர்ந்து கொண்டவளோ, எதுக்கு வம்பு, ஒரே ஒரு முத்தம் தானே, சீக்கிரமா கொடுத்துருவோம் என்று எண்ணிக்கொண்டு அவனை நோக்கி முன் வந்தவள் அவனை நெருங்கியதும் தன்னுடைய கால்களை உந்தி அவன் இதழ் மீது தன் இதழை மெதுவாக பொருத்தி பிறகு பின்வாங்கிக் கொள்ளவும் அவள் செயலில் அதிர்ந்தவன் அடுத்த நொடி அவள் இடையில் கை போட்டு மீண்டும் தன்னை நோக்கி இழுத்து அவள் இதழில் தன் இதழ்களை பொருத்திக் கொண்டான். இருவர் இதழும் ஒன்றோடு ஒன்று பிணைய அவளின் இதழை முழுவதுமாக தன் இதழால் சிறைப்பிடித்தவனோ அவளுக்கு மென்மையாக முத்தத்தை தரத் தொடங்கினான். மேலும் அவனுடைய விரல்களோ அவளின் புடவைக்குள் நுழைந்து அவள் இடையில் தடவிக்கொண்டிருக்க அவனுடைய இன்னொரு விரலோ நெருக்கம் பத்தாமல் அவளின் கழுத்தில் கை போட்டு தன் முகத்தோடு நெருங்கி அழுத்திக் கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல அவளுடைய தலையில் கை கோர்த்து அவளின் முடியை கொத்தாக பிடித்தவனோ அதை தன் கையில் சுழற்றி அதை இழுத்தபடி அவள் இதழில் இன்னும் அழுத்தமாய் முத்தத்தை பதித்தவன் மேலும் தன் பற்களால் அவள் இதழை கடிக்க வலியில் முனகத் தொடங்கினாள் தமிழ். என்னங்க, எனக்கு மூச்சு முட்டுது என்று அவளின் முனகல் சத்தம் கேட்டு அவள் இதழை விட்டவனோ பிறகு மெதுவாக அவள் உடலில் இருந்தும் தன் கையை எடுத்துக் கொண்டான். பெருமூச்சுகளாக அவள் விட்டுக் கொண்டிருக்க அவனுடைய நிலைமையும் அதுவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் சில நொடிகளில் தன்னை இயல்பிற்கு கொண்டு வந்தவனோ, சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு மார்னிங் டிஃபன் வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்லிடு, ராத்திரி எனக்காக வெயிட் பண்ணு, தின்னுட்டு தூங்கிறாத என்று சொல்லிவிட்டு அவன் கீழே சென்று விடவும் போகும் அவனை பார்த்து பெருமூச்சு ஒன்றை விட்டாள் தமிழ். அவளுக்கு ஏனோ அவனுக்கு தன்னை பிடித்திருப்பது போல ஒரு எண்ணம் தோன்றியது. அப்படி இல்லனா இவ்வளோ காதலோட ஆசையோட முத்தம் கொடுப்பானா? ஆனா ஏன் அந்த போன் கால்ல என் மேல விருப்பமே இல்லைன்னு சொன்னாரு? அப்படி அவர் யார்கிட்ட இதை பத்தி பேசினாரு என்று குழப்பத்துடன் யோசித்தாள் தமிழ். பிறகு அவள் தயாராகி கீழே வரவும் அங்கு அவளுக்காக ஒரு யுத்த களமே தயாராக இருந்தது. வந்துட்டா மகாராணி, எங்கடி என் பையன் என்ற வனஜாவின் கேள்வியில் குழம்பி நின்றாள் தமிழ்.